Students, I'm Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. So இன்னைக்கு வீடியோட டீடைல்ஸ் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா டே 24. அதாவது நம்ம கிராஷ் கோர்ஸ்ல நம்ம டே 24ல வந்திருக்கோம். ஸோ இதோட டாபிக் என்னன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் டீடைல்ஸா. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், அதாவது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்னா என்ன சிஸ்டம் வந்து நமக்கு வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் ஜென்ரலி ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல் சேர்ந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் விவிபாரஸ், யூனிசெக்சுவல், அதாவது விவிபாரஸ்னா பல்லுட்டி இனங்கள், அண்ட் தென் யூனிசெக்சுவல் எல்லா போத் மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ பேர் ஆஃப் கொனாட்ஸ் இருக்கும், ரீப்ரொடக்டிவ் டக்ட் இருக்கும், அண்ட் தென் அக்சசரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேஸ் ஆஃப் மேல் பார்த்தீங்கன்னா டெஸ்டஸ் இருக்கும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரிஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும். ஸோ இந்த மேல் அண்ட் ஃபீமேலுக்கு அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டெவலப் ஆகிறது எப்படின்னு சொல்றதுன்னா கேமெட் ஃபார்மேஷன். இந்த கேஸ் ஆஃப் மேல்னா இட் இஸ் கேமெட்டோஜெனிசிஸ். So that is the one where the sperm is getting matured, and ovum in the case of females, and the combination of the fusion of this male and the female when it forms a zygote. This is how the reproduction starts, and this is not only its zygote formation. After that it converted to a blastocyte convert ஆகும். அப்புறம் அந்த embryonic development, அதாவது gestation periodல வந்து development of baby உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு delivery of the baby. ஸோ இதுதான் ஒரு பார்ட்டிஷன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மேல் செக்ஸ் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் டெவலப் ஆகி ஃபியூஸ் ஆகி ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் பேபி வரைக்கும் இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் சிஸ்டம் அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு மெயினாக நமக்கு மேலில் வரும்போது this is the diagram which shows clearly what are the organs which is involved in the male. ஸோ இது வந்து யூரிட்டர், அதாவது யூரினரி பிளாடர். யூரிட்டர்னா யூரினரி பிளாடர்லேருந்து கலெக்ட் பண்ணக்கூடியது, அந்த இது கிட்னிலேருந்து வரக்கூடியது. அண்ட் தென் திஸ் இஸ் செமினல் வெசிக்கல், இந்த சைடில் இருக்குது செமினல் வெசிக்கல், அண்ட் திஸ் ஒன் இஸ் யூரினரி பிளாடர். And in the S shape la varudhu illaya, so this is called vas deferens, and this in the portion and the prostate, and this is very important bulbourethral gland idu, and then this is penis, idha penis, and this is urethra. So the blood urethra is the portion where the urine is excreted, and this is penis, this portion is penis, and the front part is foreskin. இது உங்களுக்கு வந்து டெஸ்டஸ், இது சரௌண்ட் ஆயிருக்கிறது ஸ்க்ராட்டம் சொல்லுவாங்க, அண்ட் இது பேக் போர்ஷன் ஆனஸ் ரெக்டம், அண்ட் இது வந்து ஒரு இஜாக்குலேட்டரி டக்ட், இதுதான் இஜாக்குலேட்டரி டக்ட். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மேலோடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. அண்ட் எல்லாருடைய ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்க்ராட்டம் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா டு கீப் த டெஸ்டஸோட டெம்பரேச்சரை கூல் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்க்ராட்டமோட மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. அது இல்லாமல் it also support for the oogenesis, spermatogenesis, not oogenesis. Oogenesis is female, spermatogenesis la involve ஆகக்கூடிய supportive organ. இதை தான் மெயினாக நம்ம சொல்லுவோம். அண்ட் இதே தான் நான் இப்போ ஜஸ்ட் நோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வித் டைமென்ஷன்ஸ், அதாவது எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் அப்படின்றத கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சைடில் பார்த்தா இப்போ வந்து பார்ட்டிஷன் பிரித்து காட்டியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்டஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ கேன் see தட் இதை தான் வந்து பிரித்து உங்களுக்கு செல்லுலார் லெவலில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. செல்லுலார் லெவல்ன்றது இது இஸ் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து ஸ்பெர்மட்டோகோனியா, ஸ்பெர்மட்டோசோவா, செர்டோலி செல்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நமக்கு இப்போ நெக்ஸ்ட் மெச்சுரேஷனில் இந்த செல்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். அண்ட் திஸ் வாட் ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன், இந்த ஏர்லியர் ஸ்லைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, தட்ஸ் ஆல். இப்போ நெக்ஸ்ட் அந்த பெனிஸ் இருக்கு இல்லையா, பெனிஸ்ன்றது அந்த லாங் எக்ஸ்டர்னல் பொசிஷன், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியான்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த எரெக்ஷன் ஆஃப் பெனிஸ் டு ஃபெலிசிட் இன்செமினேஷன், அதாவது ஸ்பெர்ம்ஸை ரிலீஸ் ஆகக்கூடறதுக்கு யூஸ் பண்ணுது. அண்ட் தென் தே ஆர் கவர்ட் பை அ லூஸ் ஃபோல்டு ஸ்கின்னு. அண்ட் மேல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கவர்ட் வித் அ பேட் செமினல் வெசிக்கல் அண்ட் போஸ்டர். இதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன் நம்ம அங்கே பார்த்தோம். செக்ரேஷன் ஆஃப் திஸ் கிளான்ஸ் அந்த வாட் இஸ் தட்
உங்களுக்கு மேல பார்த்தோம் இல்லையா அந்த டயக்ராம்ல அங்கே வந்து ஒரு கிளாண்டுன்னு சொன்னேன். ஸோ அந்த கிளாண்ட் வந்து செமினல் பிளாஸ்மா இருக்கும் which is rich in fructose, calcium and certain enzymes. ஸோ இதை ஏன் கேட்குறேன்னா இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ நீங்க அதை நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் secretion of the bulbourethral glands தான் helps in the lubrication of the penism. ஸோ லூப்ரிகேஷனுக்கு எதனால வருதுன்னா இந்த கிளாண்டுனால தான் வருது. ஸோ இதை ஏர்லியர் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாட் இஸ் பல்புரத்தல் கிளாண்டுன்னு. அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வரும். ஸோ இது வந்து டெஸ்டஸ். ஸோ டெஸ்டஸில் நான் ஏற்கனவே உங்களுக்கு செர்டோலி செல்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஸ்பெமட்டோகோனியா அதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு பார்ட்டிஷன். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து இது எபிடைமஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளே இருக்கிற இந்த டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபரண்ட் டக்டல்ஸ், அப்புறம் இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு afferent ductal, and this is vas deferens, this is body of the epiphysis, இது டெய்ல்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாம் லோபியூல்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அவுட்டர் போர்ஷன் வந்து டூனிகா அல்பினியா, அண்ட் தென் இந்த இன்டெக்ரல் செக்ரிகேஷன்ஸ் வந்து இட் இஸ் கால் செப்டா. ஸோ இப்படிதான் ஒரு டெஸ்டஸோடைய இன்டர்னல் செக்ஷன்ஸ் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும், உங்களுக்கு நீங்கள் படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் வந்து ஒரு செக்ஷன்ஸ் ஆஃப் த டெஸ்டஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு இந்த இதுலேருந்து உங்களுக்கு புரியும். So next நம்ம பார்க்க போறது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கும் மேலுக்கும் லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரிஸ் இருக்கும், அங்கே டெஸ்டஸ், கார்டம், பெனிஸ் இருக்கு. நம்ம ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஓவரிஸ் இருக்கும். ஸோ ஓவரிஸோட ஒரு பேர் ஆஃப் ஓவிடக்ஸ், யூட்ரஸ், cervix, vagina and external genitalia that is located in the pelvic region. So இதை நம்ம ஸ்ட்ரக்சரோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். And this is mainly particularly involved, அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ovulation, fertilization, pregnancy, birth and child care. So இதான் செகண்டரி அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட மெயின் ஃபங்க்ஷனே இதுதான். ஸோ யூட்ரஸ் இஸ் அ சிங்கிள் அண்ட் இட் இஸ் கால்ட் womb. அந்த womb-ல தான் வந்து குழந்தை வளரும். அது எப்படி இருக்கும்னா இட் இஸ் இன்வெர்டட் பியர் ஷேப்ல இருக்கும் அண்ட் இட் இஸ் லிகமெண்டர் வித் அ பெல்விக் வால். அந்த யூட்ரஸ் எதுல வெஜைனாக்குள்ள ஓப்பன் ஆகி நேரோ சர்விஸ்க்குள்ள போயிடும். கேவிட்டி ஆஃப் த சர்விக்ஸ் தான் cervical canal சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வழியாக தான் குழந்தை வெளியே வரும். ஸோ த வால் ஆஃப் த யூட்ரஸ் ஹஸ் 3 layers ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ அது ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்து டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்றேன். So this is the cross section of the female reproductive organ. So இங்க உங்களுக்கு வந்து இதுதான் வந்து யூட்ரஸ். ஸோ யூட்ரஸ்க்கு உள்ள இதை எண்டோமெட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 layers ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும் அந்த யூட்ரஸில். அண்ட் தென் திஸ் இஸ் த சர்விக்ஸ். உங்களுக்கு வந்து திஸ் இஸ் த போர்ஷன் வெஜைனல் ஓரிஃபஸ் வரும். அண்ட் தென் இந்த போர்ஷன் வந்து வெஜைனா, அண்ட் இது வந்து யூரித்ரா, அண்ட் தென் இந்த போர்ஷன் வந்து கிளைட்டோரஸ், அண்ட் இது பார்த்தீங்கன்னா லாபியம் மைனோரா, லாபியம் எக்ஸ்னோரா, சாரி மேஜரா, அண்ட் இதுதான் வந்து pubic symphysis, அண்ட் இந்த பெரிய போர்ஷன் தான் யூரினரி பிளாடர், அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ரெக்டம், அண்ட் இதுதான் ஆனஸ். ஸோ இதுக்கு மேல் போர்ஷன், அந்த வெஜைனாக்கு மேல் உள்ள போர்ஷன் தான் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுடைய செக்ஷன். அண்ட் இது உங்களுக்கு நான் 3 டிஷ்யூ லேயர் இருக்கு சொன்னோம் இல்லையா யூட்ரஸ்ல. இந்த இன்னர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் எண்டோமெட்ரியம். அதுக்கு வெளியே இருக்கிறது மயோமெட்ரியம், அண்ட் அவுட்டர் மோஸ்ட் தான் பெரிமெட்ரியம் சொல்லுவாங்க. அண்ட் இதை நம்ம இப்போ ஜஸ்ட் நவ் we have seen cervix, cervical canal, vagina வெளியே இதுவாகும். அண்ட் யூனோ வெஜைனா, this is the place where the baby will come. யூட்ரஸ்ல இருந்து பேபி இந்த வழியா தான் நமக்கு வெளியே வரும். And this is called urinary cavity. இது urinary cavity, இது uterine cavity, இது வந்து uterine fundus ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு நமக்கு எப்படி வந்து டெஸ்டஸ் வந்து சப்போர்ட்டட் பை ஸ்கார்டமோ அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு வந்து யூட்ரஸ் இஸ் சப்போர்ட்டட் பை த ஓவரி. 2 pairs ஆஃப் ஓவரி இருக்கும். அந்த ஓவரியும் யூட்ரஸும் கனெக்ட் பண்ணுறதா ஃபெலோப்பியன் டியூப்ஸ். இதுதான் ஃபெலோப்பியன் டியூப்ஸ். அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ல 3 போர்ஷன் இருக்கு. யூட்ரஸ்லேருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் போய் எஸ்தமஸ் சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த சென்டர் போர்ஷன் வந்து ஆம்பில்லா, அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு ஃப்ரஜைலா வரக்கூடிய ஒரு போர்ஷன் வந்து இன்ஃபண்டிபுலம், அண்ட் தென் இந்த மாதிரி செக்மெண்டேஷன் ஆயிருக்குது ஃபைப்ரே. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் செக்ஷன் வியூ காமிச்சிருக்கேன்.
Next நம்ம என்ன பார்க்குறோம்னா மெமரி கிளான்ஸ். மெமரி கிளான்ஸ் இஸ் அதர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் தான் மெமரி கிளாண்ட். ஸோ இந்த மெமரி கிளாண்டோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்ஸ் இதுதான் பேக் போன் ஆஃப் த பிரெஸ்ட் ஆர் மெமரி கிளாண்ட் சொல்லுவாங்க. அது இதுக்கு நடுவில் வந்து நமக்கு வந்து மசில்ஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெக்டோரியலிஸ் மேஜர் மசில் சொல்லுவாங்க. இதுதான் வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் தென் திஸ் அவுட்டர் லேயர் and this is nipple and உள்ள இருக்கிற இந்த போர்ஷன் வந்து எரோலா இந்த மாதிரி விரிஞ்சு போறது வந்து லாக்டிஃபரஸ் டக்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் திஸ் அந்த கிளாண்ட் மாதிரி வருதுல அது ஆம்புலா. அண்ட் தென் இந்த பிரிஞ்சு போற பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கிறது மெமரி டக்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு லோபியூல்ஸ் மாதிரி இருக்குல்ல இது வந்து மெமரி ஆல்வியோலஸ், இதுதான் ஆல்வியோலஸ். அண்ட் தென் அவுட்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேட்டு. This is fat and mammary lobes. Alveolus inside இருக்கும், lobesன்றது வெளியே இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபீமேல்ஸ் செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன்ஸில் பார்த்தீங்கன்னா this is breastன்னு சொல்லுவாங்க or it is called mammary glandsன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேமெட்டோஜெனிசஸ். ஸோ கேமெட்டோஜெனிசஸ் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் நடக்கும். ஸோ அது எப்படின்றதுனா ஒரு பியூபர்ட்டி ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேமெட்டோஜெனிசஸ் ஃபார்ம் ஆகும். த ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் அதாவது டெஸ்டஸ் இந்த மேல், அதே மாதிரி ஃபீமேல்ஸ் இந்த ஓவரிஸ்லேயும் கேமெட் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ மேல்னு சொல்லும் போது ஸ்பெர்ம்ஸ்னு வரும், ஃபீமேல் சொல்லும் போது ஓவம் வரும். அந்த ப்ராசஸ் பேர் தான் கேமெட்டோஜெனிசஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்மெச்சூராக இருக்கும். இம்மெச்சூர்னா பியூபர்ட்டிக்கு முன்னாடி வரைக்கும் இம்மெச்சூர் மேல் ஜெம் செல்ஸாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் பியூபர்ட்டி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் த ஸ்பெர்மட்டோஜெனிசஸ். நாட் ஒன்லி ஃபார் மேல், ஃபீமேலுக்கும் இப்படி தான் இருக்கும். So spermatogonia present on the inside wall of the seminiferous tubules multiply by the mitotic. இது வந்து உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கா சொல்லும் போது உங்களுக்கு புரியும். that contain diploid cells. Spermatogoniaல வந்து 46 குரோமோசோம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் பிரியும் போது மியோசிஸ்ல வரும்போது ஹாப்ளாய்டு ஆடும். ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு, லேடிக் செல்ஸ் அண்ட் ஃபாலிக்கல் லேடிக் செல்ஸ் செரட்டோலி செல்ஸ். லேடிக் செல்ஸ் வந்து லுட்டினைசிங் ஹார்மோன் டேக் ஓவர் பண்ணிடும். அண்ட் தென் எஃப்எஸ்ஹெச் பார்த்தீங்கன்னா செரட்டோலி செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டேக் ஓவர் பண்ணும். ஸோ இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் இஸ் வெரி நேச்சுரலி இட் இஸ் present both in male and female for this process called gametogenesis. ஸோ இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனம், இது வந்து செரட்டோலி செல்ஸ், இதுதான் செரட்டோலி செல்ஸ். அண்ட் ப்ரைமரி this is Sertoli cells. இது primary spermatocyte, இது secondary spermatocyte, இது spermatid, இதுதான் spermatid, and this is spermatozoa or sperm cells ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த primary spermatocytes வந்து first மியோட்டிக்கும் மைட்டாட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. மைட்டாட்டிக் வந்து spermatogonia, மியோட்டிக் வந்து spermatocytes வந்து பார்த்தீங்கன்னா converted to a haploid, அதாவது பாதி chromosomes are converted. So it carries only 23 chromosomes. And then spermatogenesis undergoes second meiotic division போயிட்டு 4 equal haploid spermatids form ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா at the stage of puberty தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை இனிஷியேட் பண்ணுறது எதுனா it is gonadotropin releasing hormone. This gonadotropin releasing hormone is present in the pituitary. So the anterior pituitary ல தான் இது ஸ்டிமுலேட் ஆகும். அதுக்கப்புறம் அது போய் இன்னும் 2 ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணும். ஒன் இஸ் கால் லுட்டினைசிங் ஹார்மோன், நெக்ஸ்ட் வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் லுட்டினைசிங் ஹார்மோன் எங்கே இருக்கும்ன்றது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செரட்டோலி செல்ஸில் இருக்கும். இது லேடிக் செல்ஸில் இது மெயினாக டேக் ஓவர் பண்ணும். இது வந்து செரட்டோலி செல்ஸில் டேக் ஓவர் பண்ணிக்கும். What is spermatogenesis? This is very important. The process of formation of a haploid male gamete sperm in a seminiferous tubules of the testis called spermatogenesis. இதுதான் இந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸோ அது எந்த ஃபார்ம்ல எங்கிருந்து வரும்னா seminiferous tubules containing 2 cells, germ cells and Sertoli cells. So the germ cells divide and develop into sperms. Sertoli cells nourish the developing sperms. So இதுக்கு வந்து நியூட்ரிஷனை கொடுக்கறது Sertoli cells. Germ cells தான் அது வந்து sperms ப்ரொடியூஸ் பண்ணும். So 2 stages of spermatogenesis form ஆகும். ஒன்னு spermatogenesis, இன்னொரு spermiogenesis. அது என்னன்றதை 1 by 1 பார்ப்போம்.
So it is the process. இந்த பாத்தீங்கன்னா இதுதான் spermatogenesis. Spermatogenesis பாத்தீங்கன்னா 3 divisions வரும். ஒன்னு multiplication, formation of spermatogonia, அது mitotic division வரும். 46 chromosomes தான் இருக்கும். அடுத்து growth phaseல பாத்தீங்கன்னா spermatogonia cells grow ஆகி primary spermatozoita form ஆகும். இந்த spermatocyte. So இதுதான் first mitosis-ல spermatogonia form ஆகும். So ஒரு 2n உள்ள cells வந்து it is converted to mitosis. Mitosisனா 1 2 2 4 ஆகும். So அதுதான் இங்க கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்புறம் அது வந்து growth ஆகி ஒரு பெரிய சைஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பெரிய சைஸ் ஃபார்ம் ஆகுறதா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நின்றுடும் டில் பியூபர்ட்டி ஆற வரைக்கும் இதுக்கு மேலே வளராது. பியூபர்ட்டி ஆன பிறகுதான் இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அண்டர்கோஸ் மியோசிஸ். மியோசிஸ் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதியா போயிடும். அதாவது இதுல ஈக்குவல் ஹாஃபா போயிடும். செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், அதுக்கப்புறம் மியோசிஸ் 2 டிவிஷன் நடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இதுல பார்த்தீங்கன்னா 4 ஸ்பெர்மட்டிட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து ஸ்பெர்மட்டிட்ஸ். ஸோ ஸ்பெர்மட்டிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டா தான் இருக்கும். தே ஹேவ் ஒன்லி 23 குரோமோசோம்ஸ். பட் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதனால தான் இங்க n கொடுத்துருக்காங்க, இங்க 2n கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா the cell is developed into sperm. அப்படின்னா அதுதான் வந்து ஸ்பெர்மட்டோசோவா. அது வந்து செல் டிஃபரன்சியேஷன் சொல்லுவாங்க. ஸ்பெர்மட்டட் இஸ் கன்வெர்டட் டு ஸ்பெர்மட்டோசோவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கேன் see the nucleus. அந்த ஒரு செல் வந்து இட் இஸ் ஹேவிங் ஹெட் அண்ட் டெயில் ஸ்ட்ரக்சர். இதை தான் ஸ்பெர்ம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நான் நெக்ஸ்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஏர்லியர் டயக்ராமில் பார்க்கும்போது மெச்சுரேஷன் ஃபேஸ் வந்தது இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் மியாசிஸில் ஈக்குவலாக 2 ஹாப்ளாய்ட் செல்ஸ் வரும். அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ல 4 ஃபார்ம் ஆகும், ஹாப்ளாய்ட் ஸ்பெர்மட்டிட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்பெர்மோஜெனிசிஸ்ன்றது அந்த ரவுண்டாக இருந்த அந்த செல் வந்து ஸ்பெர்மா ஃபார்ம் ஆகும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது நான் மொட்டைலாக இருந்தது வந்து மொட்டைலா ஃபார்ம் ஆகும். ஏன் மொட்டைலா ஃபார்ம் ஆயிருக்குன்னா தட் இஸ் த ஒன் விச் டிராவல்ஸ் எங்கே இருந்துன்னா மேல்லேருந்து ஃபீமேலுக்கு டியூரிங் ஜெஸ்டேஷன் அந்த மாதிரி ஒரு பீரியட்ல அது வந்து டிராவல் ஆகி போறதுக்கு தான் மொட்டைல் ஸ்பெர்மட்டோசோவா. மொட்டைல் மீன்ஸ் மூவ்மெண்ட், மூவிங் எல்லாம் இருக்கும். ஆக்டிவ் மொட்டைல் ஸ்பெர்மட்டோசோவா அப்படி ஃபார்ம் ஆகுறதா ஸ்பெர்ம்ஸ். அது பேர் தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஆஃப்டர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் த ஸ்பெர்ம் வந்து ஹெட் வந்து இருக்கும் அண்ட் ரிலீசஸ் செமினிஃபரஸ் டியூப் ஸ்பெர்மினேஷன். இந்த ப்ராசஸ்ல இதுதான் மேல் டைப்ல ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஹோல் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் டயக்ராம் ஃப்ளோ சார்ட்ல போட்டிருக்கேன். ஸோ கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் GnRH ப்ரொடியூஸ் பண்ணும், ஆன்டி பிட்யூட்டரி ஹார்மோன் கொனடோட்ரோபின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்னென்னா லுட்டினைசிங் ஹார்மோனும் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ லுட்டினைசிங் ஹார்மோன் லேடிக் செல்ஸ்ல போயிட்டு ஆண்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆண்ட்ரோஜன் என்ன பண்ணுன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இந்த ஜஸ்ட் நவ் நம்ம பார்த்தாலே ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு தேவையானது ஆண்ட்ரோஜன். அதே ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செர்டோலில் செல்ல வரும்போது செக்ரீஷன் factors for spermiogenesis. 2 process இருக்கும். ஒன்னு spermatogenesis, இன்னொரு spermiogenesis. So இப்படி தான் வந்து மேலுடைய spermatogenesis process with the help of hormones ஓட நடக்கும். இந்த ஸ்லைடு உங்களுக்கு ஸ்டேஜ் வைஸ் எப்படி அது டெவலப் ஆயிருக்குன்னு காமிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெர்மட்டிட் ஒரு ரவுண்ட் நியூக்ளியஸோட வரும். இதில் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா திஸ் அக்ரோசோமல் வெசிக்கல் இது வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். இது கோல்கி அப்பரட்டஸ், இது நியூக்ளியஸ். அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அக்ரோமோசல் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகுது, நிறைய பெருசாகும் அண்ட் சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரியோல்ஸ் வழியாக ஒரு டெயில் மாதிரி ஃபார்ம் ஆகும். தட் இஸ் கால் மைக்ரோ டியூபல்ஸ் ஃபிளாஜெல்லம் சொல்லுவாங்க. அண்ட் அக்ரோசோமலும் வளர்ந்துட்டே வருது. அண்ட் யூ கேன் see the difference in the shape. இந்த ஷேப் வந்து எலாங்கேட் ஆகிட்டே இருக்கு. அட் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து ட்ரையாங்குலர் ஃபார்ம் ஆகிருக்கும். அக்ரோசோமல் போர்ஷன் ப்ரொடெக்ட்ஸ் த ஹெட். இது வந்து நியூக்ளியஸோட ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, நிறைய மைட்டோகாண்ட்ரியா டெவலப் ஆகுது இந்த இதுக்கும் இந்த டிவிஷனுக்கும், தேர்ட் ஸ்டேஜுக்கும் ஃபோர்த் ஸ்டேஜஸ்க்கும். அப்புறம் மைக்ரோ ஃபிளாஜெல்லம் வந்து வளர்ந்துட்டே வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திஸ் லோபியூல்ஸ். இந்த லோபியூல்ஸ்ன்றது நத்திங் பட் மைட்டோகாண்ட்ரியா. ஏன் மைட்டோகாண்ட்ரியா இந்த இடத்துல நிறைய இருக்குன்னா இட் இஸ் இன்வால்வ்டு ஃபார் த மொட்டிலிட்டி. ஒரு எனர்ஜி வேணும், ஒரு மூவ்மெண்ட்டுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா. ஸோ அந்த மொட்டிலிட்டியை இந்த மைட்டோகாண்ட்ரியா கிவ்ஸ் எனர்ஜி. அண்ட் இதுதான் வந்து ஒரு எக்ஸாக்ட் ஒரு ஸ்பெர்ம் செல். கண்டிப்பா உங்களுக்கு இந்த 6th பொசிஷன்ல இப்படி மாறும். ஃபைனலா இதுதான் ஸ்பெர்ம் செல்ஸ். இதுதான் ஸ்பெர்ம் செல்ஸ். ஸோ இது வந்து மைக்ரோ போட்டோஸ்ல இதை காமிச்சிருக்காங்க. இது ஹெட் டெயில் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஹெட். ஹெட்ல பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அண்ட் அக்ரோசோமல் வெசிக்கல் பார்த்தீங்கன்னா லாங்கா இருக்கும். தென் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும்.
அதை மிட் பீஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் தென் டெய்ல், ஃபிளாஜெல்லம் தான் டெய்ல்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் செல்ஸ் இன் அ மேல். ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்டோரியல் வியூவாக கொடுத்துருக்கோம். ஸோ ஹியர் யூ கேன் சி திஸ் இஸ் த நியூக்ளியஸ். இது வந்து அந்த அக்ரோசோமல் வெசிக்கல், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ஃபிளஜெல்லா. இதுதான் ஒரு மெச்சூர் ஸ்பெர்ம் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு பிக்டோரியல் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல். ஸோ ஓவோஜெனிசிஸ் இப்போ நம்ம சோஃபா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் மேல் பார்த்துட்டோம். இப்போ ஃபீமேல எப்படி அது ஒரு ஓவோஜெனிசிஸ் ஒரு ஓவம் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு ஓவம் ஃப்ரம் த டிப்ளாய்டு ஓவோகோனியா செல்ஸ் இன் த ஓவரி. இது எங்கே நடக்கணும்? ஓவரில் நடக்கும், யூட்ரஸ் நடக்காது, ஓவரியில் தான் நடக்கும். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஓவோஜெனிசிஸ். ஸோ ஓவோஜெனிசிஸ் எம்ப்ரியானிக் பிகின்ஸ் அட் த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ஸோ மதர் செல்ல பிஃபோர் பர்த் அந்த எப்படி வந்து அது டிவைட் ஆகிருக்குன்னு பாருங்க. தட் இஸ் called oogonia, and it is having 2n இருக்கும். Then primary oocyte ஒரு particular phaseல எப்படி வரும்? phase 1 பார்த்தீங்கன்னா prophase 1 of meiotic divisionல it is arrested. அப்படின்னா இது அதுக்கப்புறம் டிவிஷன் நடந்திருக்காது. ஆஃப்டர் பியூபர்ட்டி தான் இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஃபோர் பியூபர்ட்டி அண்ட் ஆஃப்டர் பியூபர்ட்டி. அப்புறம் பிரைமரி ஃபாலிக்கல் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஃபாலிக்கல்ன்றது ஒரு சின்ன ஒரு எக் ஃபார்மேஷன்ல தான் பிரைமரி ஃபாலிக்கல்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த கிரானுலோசா செல்ஸ்னு ஃபீமேல் ஓவரியில் இருக்கிற செல்ஸ்ல வந்து பிரைமரி oocyte ஃபார்ம் ஆகி ஃபாலிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் ஃப்ரம் பர்த் டு பியூபர்ட்டி. எவ்வளோ இருக்குன்னா 60,000 to 80,000 in each ஓவரியில் ஃபார்ம் ஆகும். And then secondary follicles develop ஆகும். இது followed by primary follicles. இதுவும் granulosa cells இல்ல theca cells ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் stage by stage நடக்கும் in the female. Next, tertiary follicles form ஆகும். Tertiary வந்து followed by the secondary follicles. So the theca layer, theca இதெல்லாம் நம்மளோட ஸ்ட்ரக்சரோட காமிக்கிறேன். So it is having 10 to 15 layer follicle cells form ஆகி இந்த primary oocyte 2n இருக்கு, அது earlier நம்ம பார்த்தோம்ல. So that sizes increases in the meiotic division and it produces a polar body. அப்புறம் secondary oocyte வந்து it is helping அந்த செகண்டரி இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அது இட் இஸ் லைக் ஸ்பெர்ம் செல்ஸ் மாதிரி இங்கே நியூட்ரியன்ட் ரிச் சைட்டோபிளாசமாக இருக்கும் டு சப்போர்ட் த பிரைமரி oocyte. அப்புறம் டெர்ஷரி ஃபாலிக்கல்ஸ் இன்டு த கிராஃபியன் ஃபாலிக்கல். இதுக்கு நமக்கு இந்த தேவைப்படுது. ஸோ இந்த செகண்டரி oocyte ஓவம் வந்து இட் கண்டெய்ன்ஸ் ஜோனா பெல்லுசிடா மெம்பரேன் லேயர் அண்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர்ஸ் அண்ட் ரிலீசஸ் த ஓவம் இன்டு த யூட்ரஸ். ஸோ இதை நம்ம இந்த ஸ்டேஜஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 1 by 1 பார்க்கலாம். Yeah, this is oogenesis. So oogenesis கூட like that same and first female வந்து 2n இருக்கும் and then அந்த மைட்டோசிஸ்ல எல்லாமே 2n தான் இருக்கும் and then primary oocyteல பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் இந்த 2n வந்து மல்டிப்ளை ஆகி growth ஆகும். ஸோ அதுதான் மைட்டோசிஸ் டிவிஷன். growth ஆனதுக்கு அப்புறம் primary oocyte வந்து it is converted to இப்பதான் வந்து மியோசிஸ் டிவிஷனுக்குள்ள போகும். மியோசிஸ் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செல் தான் மெச்சூர் ஆகுது, இன்னொரு செல் டம்மி ஆயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஹாப்ளாய்டு பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டாக இருக்கும் அண்ட் தென் செகண்டரி oocyte ஃபர்ஸ்ட் போலார் பாடி. ஸோ செகண்டரி oocyteன்றது இதுதான், இதுலேருந்து இது போகிறது ஊவம், இதான் ஓவம், இது வந்து செகண்டரி போலார் பாடி. ஸோ இப்படி வந்து ஒரு ஃபார்ம் ஆகுது அண்ட் தென் இட் இஸ் ரிலீஸ்ட் இன் டு த யூட்ரஸ். ஸோ இது வழியாக தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் oogenesis. Again oogenesis வந்து பாத்தீங்கன்னா 3 stages: multiplication phase, இதுதான் multiplication phase, growth phase and maturation phase. இதெல்லாம் meiosis 1 and 2 வந்து maturation phase. multiplication phaseல எப்படின்னா ஒரு single germ it's getting converted to a 2n, அதாவது மதர்ல இருந்து டிவைட் பண்ணி 2n ஆகும். மைட்டோசிஸ்னாலே டபுள் ஆகும். ஸோ க்ரோத் ஃபேஸ் வந்து 12 to 13 இயர்ஸில் தான் ஸ்டார்ட்டே ஆகும். பார்த்தீங்கன்னா தட் இஸ் பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்களே, ஆஃப்டர் பியூபர்ட்டியில் தான் இட் மல்டிப்ளை. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து அது ஆஃப்டர் பியூபர்ட்டி தான் உங்களுக்கு இப்படி நடக்கும். இதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஸோ இது ஏர்லியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ மெச்சுரேஷன் ஃபேஸில் உங்களுக்கு இதுதான் மெச்சுரேஷன் ஃபேஸ். மியோசிஸ் 1 ஸ்டேஜ், மியோசிஸ் 2. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த செகண்டரி oocyte ஃபார்ம்ஸ், கிராஃபியன் ஃபாலிக்கல், எந்த இடம்னா ஜோனா பெலிசிடா அந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மேஷன்
polar body undergoes cell division to produce two cells. இந்த மாதிரி ஒரு maturation வந்து எங்க நடக்கும்னா that is called maturation phase. அதுவே சொல்லியாச்சு, it is called maturation phase. So during oogenesis, 4 cells are produced. Among them, one is functional called ooted. The other 3 are non-functional polar bodies. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒன்னுலேருந்து ரெண்டுலேருந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னதும் வந்ததுன்னு சொன்னால் அந்த சின்னதான் polar bodies சொல்லுவாங்க. ஒரே ஒரு பெக் மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது, ஓவம் சொல்லுவாங்க. The ooted with very little change becomes an ovum. ஸோ இதான் ஓவரி. ஓவரியில் தான் நமக்கு டிஃப்ரென்சியேஷன் ஆயிடுச்சு 2n நியூயாட்டிஸ் டிவிஷனில். அப்புறம் பிரைமரி ஓவசைட்டு, செகண்டரி ஓவசைட்டு, ஒரு போலார் பாடி வந்துச்சு. அப்புறம் இது வந்து மியாசிஸ் 2 ஸ்டேஜில் இன்னொரு ஊவம் ஃபார்ம் ஆகி இன்னொரு செகண்டரி போலார் பாடியை ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஊவமில் தான் ஒரு ஸ்பெர்ம் என்டர் ஆயிடுச்சுன்னா ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இது வந்து பிக்டோரியல் வியூ ஆஃப் earlier what explained in the earlier thing. And the last important difference between male and female is menstrual cycle. So menstrual cycle is particularly taken place in the female only. So அது எப்படி நடக்கும்னா menstrual cycle னு சொல்லுவாங்க. அது என்னன்றதுனா it is a periodic discharge of blood, tissue fluids, mucus for a period of 3 to 6 days. So இதை induce பண்றது two set of hormones. One is called estrogen, இன்னொன்னு called progesterone. So இந்த மாதிரி ஒரு changes நடக்கிறது தான் நம்ம puberty னு சொல்லுவோம். This is varies for the female children. அதாவது 8 years 12 years இருக்கலாம், 13 years இருக்கலாம், 15 years இருக்கலாம். ஸோ அதனால தான் 12 to 15 போடுவாங்க. ஈவன் 11 இயர்ஸில் கூட puberty ஆகும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் pubertyயை வந்து மெனார்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியடில் தான் ஃபர்டிலைசேஷன் எக் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஒன் எக் வந்து டெவலப் இன் த யூட்ரஸ் அண்ட் தட் இஸ் ஷெட் இன் த பாடி அஸ் அ blood. So menstrual cycle repeats. அது எப்படி நடக்கும்னா every 28 daysக்கு அது cycle repeat ஆயிருக்கும் because estrogen and progesterone. First half estrogen, second half உங்களுக்கு வந்து ரெண்டு half புரியும் 14 days. ஸோ அதுக்கு ஏத்தாப்புல estrogen progesterone மாறி மாறி synthesis ஆகும். So an ovum is released in the middle. அதாவது எப்பனா எக்ஸாக்டா after 14 days தான் ovum வந்து யூட்ரஸ்க்குள்ள வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த தான் menstrual cycle நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So menstrual cycle பார்த்தீங்கன்னா 4 phases நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். One is menstrual phase, அதாவது bleeding time. So இதுதான் menstrual phase சொல்லுவாங்க. So 5 to 6 days எடுத்துப்பாங்க. And then follicle development வந்து 6 to 10 days. Follicular development, that is before egg is released into the uterus. அத follicular phase னு சொல்லுவாங்க. Next ovulatory stage னு சொல்லுவாங்க. அப்ப egg வந்து யூட்ரஸ்ல வரக்கூடியது. அதாவது நான் சொன்னேன் 14th டேல எக்ஸாக்ட்டா வரக்கூடியது. So 11 to 18 வந்து உங்களுக்கு வந்து ovulation period சொல்லுவாங்க. Then after release of egg into the uterus தான் luteal period. So இந்த மாதிரி 28 dates வந்து மாறி வருது. ஒன்னு வந்து menstruation period, then follicular period, then ovulatory period and luteal period. So இத வந்து மொத்தமா ரெண்டா பிரிச்சிருக்காங்க. First 14 days follicular phase ஆவும், second 14 days luteal phase ஆவும் பிரிச்சிருக்கு. So in the first 14 days என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா this is in uterus and this is in ovary. So ஒரு follicle develop ஆகி mature ஆகுறதா 14 days. So அதுக்கு பார்த்தீங்கன்னா follicular stimulating hormone is very important. அதுக்கப்புறம் அது வந்து பீக்ல போகும். அந்த 14th டேல follicular stimulating hormoneம் பீக்ல போகும், luteinizing hormoneம் பீக்ல போகும். So these hormones are primary hormones னு சொல்லுவாங்க. And then அந்த secondary level பார்த்தீங்கன்னா estrogen, progesterone வந்து இருக்காது. estrogen தான் first 14 daysல ஓவிலேஷனுக்கு தேவை. இந்த ஓவிலேஷன் ஆன உடனே இந்த ஓவம் வந்து என்ன ஆகும்னா it reaches the uterus. So uterusக்குள்ள போகும்போது it develop into the corpus luteum. இந்த மாதிரி டெவலப் ஆகி போகும். So அதுக்கு தேவையானது progesterone. So first half full estrogen develop ஆகும், second half full progesterone develop ஆகும். அப்ப progesterone என்ன பண்ணுதுன்னா, see that இததான் வந்து யூட்ரஸ்ல நடக்கக்கூடிய அந்த endometrium wall, யூட்ரஸ்ல உள்ள endometrium wall changes பார்த்தீங்கன்னா menses இந்த டைம்ல நடக்கும். அதுக்கப்புறம் டெவலப் ஆகும். இது டெவலப் ஆக இங்க வந்து follicular phaseல tissues வந்து டெவலப் ஆகி with enrich with the blood. And then பார்த்தீங்கன்னா luteal phaseல more ஆகும். அடுத்து 29 daysல started to release the blood. இதுதான். So அந்த changes டெவலப் பண்றது யாருன்னா progesterone. So இததான் மாறி உங்களுக்கு டெவலப் ஆகும். So first 14 days ஒரு set of hormones, second 14 days ஒரு set of hormones. So peakல வரும். So that is the main thing for the formation of menstruation.
ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் என்னெல்லாம் நான் இப்போ ஜஸ்ட் சொன்னேன் இல்லையா, அப்போ 3 to 5 டேஸில் ஒரு எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து பிரேக் டவுன் ஆகுறதுனால நமக்கு பிளட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ லேக் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் வந்து ப்ரெக்னன்சி டைமில் இருக்காது. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் இந்த ஓவம் வந்து எக் வந்து ஸ்பெர்மோட கண்டவி ஜைகோட் ஃபார்மேஷனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷெட்டிங் ஆஃப் பிளட் வர சான்சஸ் குறைவு. ஸோ அது ப்ரெக்னன்சி டைமில் வராது. Followed by the follicular phase. First 14 days follicular phase ன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னெல்லாம் நடக்கும்னா FSHம் LHம் நிறைய இன்க்ரீஸ் ஆகி ஈஸ்ட்ரோஜன் செக்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா இட் இன்க்ரீசஸ் the development of the follicles, மெச்சுரேஷன் ஆஃப் ஃபாலிகல்ஸ் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் கார்பஸ் லூட்டியம் டெவலப் ஆக சான்ஸ். ஸோ the luteal phase. நெக்ஸ்ட் லூட்டியல் ஃபேஸ்ல செக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் கார்பஸ் லூட்டியம் வந்து டெவலப் ஆகி ப்ரொஜெஸ்ட்ரான் வேணும் அதுக்கு. ஸோ இங்கே வந்து இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ஃபர்டிலைஸ்ட் எக் அண்ட் ஓவம் வரும்போது டஸ் நாட் ஷெட் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஏன்னா அது ஃபர்டிலைஸ் ஆயிருந்தா அது ஷெட் ஆகாது. In the absence of fertilization, Graafian follicle develops into yellow bodied corpus luteum. So அதை ஃபேவர் பண்ணுறது யாருன்னா this progesterone வந்து டிக்ரீஸ் ஆகும். It decrease the progesterone level to menstruation. So menstruation cycle ceases at 50 years. அதாவது menopause ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த ப்ராசஸ் நடக்காது. ஏன்னா ஹார்மோனல் லெவல் குறைஞ்சிடும். ஸோ மென்ஸ்ட்ரேஷன் பீரியடே நடக்காது. ஸோ சைக்ளிக் மென்ஸ்ட்ரேஷன் இஸ் இண்டிகேட்டர் ஃபார் நார்மல் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் ஒரு ஆர்கன் டெவலப் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இதை தான் பிட்வீன் மெனார்க்ன்றது ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் பீரியட், மெனோபாஸ்ன்றது லாஸ்ட் ஸ்டேஜ். So this is how a zygote formation ஆகுது. Sperm and this is a sperm, இதுதான் sperm and this is ovum. So இதை வந்து எப்படி அது உள்ள என்ட்ரி ஆக்கி ஒரு zygote ஃபார்ம் ஆகுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது zygote formation உடைய ஸ்லைடு. So this is the development. Fertilization and passage of the growing embryo through the fallopian tube. So fallopian tube இதுதான் fallopian tube. So இங்க வந்து டெவலப் ஆகும். டெவலப் ஆகி இந்த இது அப்படியே இந்த எக் வந்து வரும்போது the sperm வந்து இருந்துச்சுன்னா அந்த செக்மெண்ட் அந்த பீரியட்ல என்ன ஆகும்னா it gets inside and the zygote is formed. இதான் zygote ஃபார்ம் ஆகும். zygote வந்து 2 stage, 4 cell stage, 8 cell stage. Then it reaches slowly to the blastocyte formation. Implant ஆகும். இம்ப்ளான்ட் எங்க ஆகும்? யூட்ரஸ்ல ஆயிடும். அப்படி ஃபார்ம் ஆகுதான் அது பேபி ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. So sex determination நமக்கு நல்லா தெரியும். It is a set of two hormones coming from father and the mother. If a femaleக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் determination? If the female baby எப்படி சொல்லுவோம்னா 2 X chromosome இருந்தா அது female, ஒரு X ஒரு Y இருந்ததுன்னா அது maleன்னு சொல்லுவாங்க. So இது depends upon the formation of the chromosomes from the sharing from the mother and the father. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த sex chromosomes determine பண்ண முடியும். ஸோ இது எக்ஸ்பிளனேஷன். இது மேல் 44 ஃபீமேல் 44 இருக்கும் பேரண்ட்ஸு. ஸோ அப்படி பிரியும் போது 22+22+ வரும். ஸோ ஸ்பெர்மும் இந்த பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸும் இந்த ஃபீமேல்லேருந்து எக்ஸும் வரும்போது பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 44X. 22Yயும் 22Xும் சேரும்போது XY ஆச்சுன்னா அது ஃபீமேல் ஆகிடும். சாரி மேல் ஆகிடும். ஸோ எக்ஸ்எக்ஸ்ன்னு ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபீமேல், XY ஃபார்ம் ஆச்சுன்னா மேல். ஸோ இதை தான் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க. And the last stage is how a baby embryo develops. So இதுதான் fertilization. Egg sperm form ஆகுது, fertilization. இதுதான் blastocytes. Blastocytes 2 cell, 4 cell, 8 cells, morula, and then blastocyte. Then it is embedded in the uterus. So இதுதான் development of the embryo. And the last slide is about the what are the changes happening. First month enna nadakku, second month uterus la enna nadakkum, third month la what are the changes edha inga kuduthirukku. First month embryo heart form agum, second month la limbs 12 weeks the major organ genital organs develop agum, movement, hair and எல்லாம் 5th month la form agum. 24 weeks second trimester la enna aguna fine hair, eyelid, separate eyelashes la form. 9th month la fetus fully developed and ready for the delivery. So adha inga one by one kuduthirukanga. So first month, second month, third month, 4th month, 5th month, 6th month, 7th month, 8th month, 9th month. 9th month பாத்தீங்கன்னா தலை திரும்பிடும்.
ஸோ தலை திரும்பினா they are ready for the delivery. அதுதான் 9th மந்த்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல். இப்படி தான் ஒரு ஃபீமேலோடைய ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகி மெச்சூர் ஆகி மென்சுரேஷன் ஆகி அண்ட் இஃப் தே கெட் மேரிட் தே ஆர் கெட்டிங் அ பேபி லைக் திஸ். ஸோ இதுதான் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எப்படி ஒரு பாடியில் நடக்குன்றது ஃபுல் டீட்டெயில் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு யாராருக்கெல்லாம் இப்போ நீட் ப்ரிப்பரேஷன் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லிங்க்கும் நான் டெலிகிராம் லிங்க்லும் இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் ஷேர் பண்ணிட்டு வரோம் இதுக்கு அடுத்தது. ஸோ தட் உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாம் ஃப்ரீ காஸ்ட் தான் பண்ணிட்டு வரேன். ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.